தேவதையை வணங்கிக்க. குலதெய்வம் தான் இன்னைக்கு பூஜை போடுறாரு. சரியா? புரிஞ்சுதாரா? சத்தியமா கேட்டல? உன் காதல கேட்டியா? குலதெய்வம் தான் இது. வந்து குலதெய்வத்துக்கு என்ன பிடிக்குன்னா நல்லா பிடிக்கும். முதல்ல குழந்தைங்களை பிடிக்கும். குலதெய்வம் குழந்தைங்க பிடிக்குங்க. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமணம் ஆனால் மட்டும் குழந்தை பிறக்கிறது இல்லை. அப்பா மக்களே கேட்டுங்க, ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் திருமணம் ஆனால் மட்டும் குழந்தை பிறக்காது. குலதெய்வத்துடைய அருள் இருந்தால் மட்டும்தான் குழந்தை பிறக்கும். அப்படி குழந்தை வந்து நம்ம மட்டும் கொஞ்ச மாட்டோம். இந்த லோகத்தில் அனைவரும் கொஞ்சுகின்ற ஒரே ஜீவன் குழந்தைங்க. சரியா? உங்களுக்கு குழந்தை இருக்குது, அடுத்தது ஒரு பையன் பிறக்கும். இதே போல நீ ஒரு நாள் வந்து அவ்வளோ என்னம்மா மாதிரியா போறியா? உன்னுடைய கவலைகள் எல்லாமே உன் பையனை நோக்கி தான், அவனுடைய சிந்தனை நோக்கி தான். அவன் சிந்தனை வேற இல்லை, உன் சிந்தனை வேற இல்லை, ரெண்டும் ஒன்று தான். சரியா? அம்மா மாரியத்தா மகாலட்சுமி தாயே, தினமும் இல்லடத்துல அந்த தீபத்தை ஏற்றணும். புடவை கட்டும் போது முன்ன முச்சி போட்டு தான் சொருகணும். அந்த தீபத்தை ஏற்றும் போது கீழே நான் சொன்னல மஞ்சள் கொம்பு, கிராம்பு, அதுக்கப்புறம் பச்சை கருப்பு, சரியா? இதெல்லாம் வச்சு அதே போல் 5 ரூபாய் காயின் ஒன்று அது ஒன்று வச்சு தான் ஏற்றணும். கிழக்கு முகம் பார்த்து தான் ஏற்றணும். இல்லை சாமி கிழக்க எங்களுக்கு செட் ஆகணும்னா வடக்க பார்த்த மாதிரி கூட ஏற்றும். கிழக்க பார்த்த மாதிரி ஏற்று. அதே போல் இல்லடத்துலேருந்து காலமானவங்க முன்னோர்கள் யாருன்னாங்கன்னா பூஜை ரூமில் மாட்டாதீங்க புகைப்படத்தை. நல்லா கேட்டுங்க, நீங்கள் எல்லாருமே கேட்டுங்கம்மா. பூஜை ரூமில் காலமானவங்களுடைய புகைப்படத்தை மாட்டக்கூடாது. அவங்கள எப்படி மாட்டணும்னா வாசப்படியிலேருந்து உள்ளே வரும்போது அவங்க எதிர்ப்பு பார்க்கணும். பெரியவங்க அப்படி தான். சரியா? கற்பூரம் வைப்பாங்க. சரியா? அதனால பெரியவங்களும் அப்படி தான் வைக்கணும். சரியா? அதே போல் பூஜை புனஸ்காரங்கள் பண்ணும்போது அவங்களுக்கும் சேர்த்து பண்ணணும். சாமி எல்லாம் சொல்கிறேன், ஏன் தனித்தனியாக வைக்கிற அப்படின்னு கேட்கக்கூடாது. இதுதான் எழுதப்படாத ஒரு விதி மாதிரி. சரியா? அதே போல் ஒரு இடத்துக்கு நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். இல்லடத்தை விட்டு நீ வெளியே போகிற, ஒரு கடைக்கு போகிற, இல்லை இல்லடத்துலேருந்து ஒரு தொழில் ரீதியாக வெளியே போகிறேன்னா குலதெய்வத்தை வேண்டிங்கன்னு தான் வெளியே போகணும். குலதெய்வத்தை வேண்டிங்கன்னு தான் உள்ளே வரணும். வாங்க ஐயா, உள்ளதான் எதிர்பார்க்கணும். சரியா? குலதெய்வத்தை நினச்சி திருநீர் எடுத்துட்டு போகணும். சரியா? இதுதான் கருப்பனுடைய வாக்கு. ஃபாலோ பண்ணு. எவன் எவ்வளோ செய்வனைகள் வச்சாலும் தகர்த்து இந்த எல்லைக்கு நீ காலடி எடுத்து வச்சுட்ட, சுயம்பு கருப்புசாமி கிட்ட வச்சுட்ட, உனக்கு செய்வனை பில்லி என்னவோ சொல்கிறாங்க எல்லாம் பறந்து ஓடிடும். அதே போல் டிஸ்டி ஓம்புலையா எல்லாத்தையும் உடச்சாச்சு. சரியா? உன்னுடைய குறைகள் எது இருந்தாலும் இந்த தானத்தில் போகும்போது அது மக்களுக்கு செல்லும்போது அவங்க வயிறார வாழ்த்துறாங்க பாரு, அதுதான் உன்னுடைய கரு. சரியா? அது ஒரு ஆண் கரு. சரியாடாமா? அது உங்களுக்கு தெரியும். அது ஓகேன்னும் போது நீங்கள் வருவ ஒரு நாள் போ. சரியா? பூஜை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கொடுத்துருவேன். ஐயா கொஞ்சம் கற்பூரம் போடு 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 போடு. எல்லாரும் வணங்கிக்குங்க. இந்த சுயம்பு கருப்பு சாமியை வணங்கிக்குங்க. சரியா? இந்த பரவாயில்ல தானே எடுத்துக்க, நீ எடுத்துக்க. கருப்புசாமிக்கு சுயம்பு கருப்புசாமிக்கு சுயம்பு கருப்புசாமிக்கு அரோகரா 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 அரோகரா. செல்வங்களும் வளங்களும் நிலங்களும் வாகனங்களும் வாங்கி மிகப்பெரிய ஒரு நிலைக்கு வரணும். அந்த நிலை வந்தாலும் அன்னதானத்தை மறக்காது. சரியா? அடுத்தது உள்ள சந்தோஷம். மாரியம்மா குலதெய்வத்தை மட்டும் கும்பிடு. குழந்தைங்களுக்கு 1000 வேலை இருக்கும், 1000 கஷ்டங்கள் இருக்கும். அம்மா இந்த டைமில் சாமி கும்பிடும், இந்த டைமில் பூஜை போகணும். இதை வழி நடத்துறதுக்கு உங்களுக்கு. சரியா? சரி. இது என்ன ஐயா தொழில் சரியில்லை, மறுபடியும்
பேர் சொல்லு சாமியே கருப்பா. வாப்பா வாப்பா அம்மாவோட வரேன். மன்னிச்சு முடிச்சுட்டு வரையா. என்னப்பா பேர் குழந்தைங்க? கிருத்திகா. கிருத்திகா கங்கை, அதாவது வந்து அப்பனுடைய சித்தாந்தத்தில் நித்திகா. வா தனியாக